சோத்து விடுவேன். எனக்கு வேணா வெளியில இருந்தாலும் இல்லைடா, என் தலைக்கு மேல என்ன தாண்டவம் நடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன? ஏமா தேதி 1-2 கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிட்டீங்களா? கட்டியாச்சு. கட்டியாச்சா? ஏமா பால் காசு கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. கரண்ட் பில்லு கட்டியாச்சு. இந்த இன்டர்நெட் கட்டிட்டீங்களா? வைஃபையா? கட்டியாச்சு. இங்க வா, ஒரே ஒரு நிமிஷம். கேட்கிற கேள்விக்கு ஒரு பெரிய மனுஷனை மதிச்சு ஒரு இடத்துல நின்னு தாக்க சொல்ல மாட்டியா நீ? வேலை இருந்துச்சு, பேசுற 10 நிமிஷத்துல இந்த கதவை திறக்கிற, அந்த கதவை திறக்கிற, அதுக்குள்ள நுழையிற, இந்த கதவை திறக்கிற, இதுக்குள்ள நுழையிற, இதுதான் உனக்கு வேலையா? என்னத்தா கேட்கறதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூட இருக்க மாட்டேங்குது. நான் பதில் சொல்லிட்டு தானே இருந்தேன். கட்டியாச்சுன்னு கேட்டீங்க, கட்டியாச்சுன்னு. வைஃபை கட்டியாச்சுன்னு கேட்டா கட்டியாச்சுன்னு. என்ன ஓடுற ஓட்டத்திலேயே தாக்க சொல்லிக்கிட்டு போனமா? நின்னு பேச மாட்டியா நீ? சக்கரம் போட்டிருக்கா, பாத சக்கரம் போட்டிருக்கா உனக்கு காது? அடுத்த தடவை நின்னு பேசுறேன். அடுத்த தடவை நின்னு பேசுறியாக்கும். உங்க இது கட்ட வேண்டியெல்லாம் கட்டி முடிச்சிட்டிய? கட்டியாச்சு. அப்ப நாடகம் பாப்போம் தெரிஞ்சதே. டிவி மட்டும் ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருக்காங்க. சரி, இந்த டிவியை போட்டு விடு. ஆத்தா அறிவு களஞ்சியம். என்னாச்சு? உன்னை டிவி தானே போட சொன்னேன். இப்போ சுவிட்சை போட்டேன். இல்லை, இப்போ ரிமோட்டை கையில் எடுத்துடணுமா? அது வேற எங்கிட்ட போச்சு. என்னடி கொஞ்சம் கூட நடவடையா இருக்கையில மதிக்க மாட்டிய அவருக்கு? இந்தாங்க அத ஓ கையாலே போடுதாயி. என்ன வரமாட்டேங்குது அத்தை? என்னன்னு தெரியல, வரல. என்னன்னு தெரியலையாக்கும். எங்க என்னடி கேட்டீங்களா? நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறேன். என்ன நீ கேட்டா என்ன சொல்லுது எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நிற்கிறேன். அவங்களோட காரியமானதுக்கு பூரா கட்டிட்டாங்க. நான் இந்த என்னத்தையே அங்கே காலையில் சாயந்தரம் அங்கே டிவி பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன். அதுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்கா பார்த்தியலா? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். போட்டு சுவிட்சை போட்டு போகுது, அதையும் பார்த்துக்கிட்டு தான். வல்லைன்னு சொல்கிறா பார்த்தியலா? அத்தை ரீசார்ஜ் பண்ணலை நீங்கள் வல்லத்தை அப்படின்னு நான் சொல்கிறாளா? அவளுக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்கீங்களா? அதுக்கு தெரியாமல் இருக்குது, தெரிஞ்சனால சுவிட்சை மட்டும் போட்டு போகுது. அது சரி, டிவியை போட்டோன்னா ரீசார்ஜ் பண்ண சொல்லி தானே வருது. ஆமாம், நான் படிக்காதவ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ரைட்டு, அவள் படித்தவ தானே, அவளுக்கு தெரியுமில்ல. சரி ரீசார்ஜ் பண்ணலை அப்படிங்கிற காத்த வல்லத்தை அப்படின்னு சொல்கிறாள் அவதியில. அதுதான் நமக்கு இப்படி போட்ட உடனே அது என்னன்னாலும் நமக்கு தெரியுது இது ரீசார்ஜ் ஆகலைன்னு. நம்ம தலையில் வச்சு கட்டினாலும் கட்டிடுவான் நினச்சிக்கிட்டு வேகமாக சுவிட்சை மட்டும் போட்டு விட்டு ஓடுறா, தெரியுதா? இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிக்கிட்டு அது போகுது. என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறான்னு தெரியலை. இல்லை, இந்த பையன் வரட்டும், அவன்கிட்ட கேட்பான். அவன்கிட்ட கேள்வி நீ முதல்ல, அவன்கிட்ட கேட்டிட்டான் தான் சரிப்பட்டு வரும். நீங்கள் உள்ளே போங்க, நான் போகிறேன். நீ அவன் வந்த உடனே கேளு முதல்ல என்ன சொல்கிறான்னு பாரு. தம்பி வேலு. என்னம்மா? ஐயா ஒரு நிமிஷம். இந்த வரேன், ஒரு நிமிஷம். என்ன டிவியை போடியா? டிவியவா? டிவி ஓடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இது ரீசார்ஜ் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓடலையா டிவி? ரீசார்ஜ் பண்ணாம தான் ஓடாம கிடக்கா? அப்படித்தான் நினைக்கிறேன். இல்லை ட்ரை பண்ணி பார்க்கவா ஓடுதான்னு? ட்ரை பண்ணி பாரு. இந்தா போட்டு தானே வச்சுருக்காங்களே, இங்கிலீஷில் ஏதோ போட்டிருக்காங்களா? ஆமாம், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலை, ரீசார்ஜ் பண்ணாதான் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏப்பா அது ரீசார்ஜ் பண்ணக்கூடாதா? ரீசார்ஜ் பண்ணலாமா? நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்திரிக்க சொல்கிறத கேளுங்க. நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தான் நான் பண்ணாலும், நான் எப்போவே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் வந்து எப்பவுமே ரீசார்ஜ் பண்ணிடுவேன். உங்களுக்கு தெரியும். இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து நமக்கு வந்து நெருக்க பிடிக்குது குடும்பத்தை. என்னத்தை பிடிக்குது? இல்லை, நெருக்க பிடிக்குதுன்னா இருக்க பிடிக்குது. அதாவது கையை பிடிக்குது. அதாவது மந்த்லி நம்ம வந்து ஒரு காசு எடுக்கிறோம்.
எடுத்து நம்ம ஒரு விஷயத்துக்கு பணம் கட்டும்போது சரி எதுக்கு இது நம்ம வந்து டிவி நமக்கு ரொம்ப அவசியமா, நமக்கு ரொம்ப ஒரு அவசியமான தேவையா, ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளா, எதுக்கு நம்ம தேவையில்லாம அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்று நானும் என்னுடைய சக ஒய்ஃபும் உரையாடல் பண்ணிடலாம். ஆமா, 2 பேரும் பேசி கலந்தாசிக்கும் போது எதை நம்ம கட் பண்ணா நம்மளுடைய வருமானத்துல வந்து நம்மளோட சூழ்நிலையை சரி பண்ணலாம், இறுக்கி பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிவி அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்தோம். அதனாலதான் அது பே பண்ணல. நீங்க நான் நேத்தே இது 3 நாள் மட்டும் முடிவு எடுத்துட்டோமா, இதோட சொல்லலாம் பார்த்தோம், நேத்தே நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அப்ப இப்ப கூட டிவி போட சொல்லும் போது போட்டு காமிச்சிட்டு போயிருச்சு. இல்ல சொல்லிருப்பாள், இப்ப நான் சொன்னதெல்லாம் சொல்லிருப்பாளே, சொல்லலையா உங்கள்கிட்ட? சொல்லவே இல்லைடா. 3 நாளா பேசி முடிவு எடுத்திருக்கீல்ல, 3 நாளா டிவி போட சொல்றேன்டா. போட்டு 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 ஒன்னும் வரலன்னுகிட்டே போய்கிட்டு இருக்கா. இப்ப கூட போட சொல்றேன், அப்பவும் சொல்றா ஒன்னும் வரல அப்படின்னு சொல்றா. ஒன்னும் வரலன்னு சொல்லுவா. என்ன ஒன்னும் வரலன்னா நீங்க முடிவு எடுத்திருக்கீல்ல ரீசார்ஜ் பண்ண வேணாம்னு, அப்ப அதை என்னோட சொல்லணும்ல. நான் என்ன பைத்தியக்காரியாடா? தினம் போட சொல்றவங்க அவத்த சொல்றது இதானா வேலை? ஏன் ஒரே வார்த்தையில சொல்லிட வேண்டியானே, அத்தை நாங்க டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட வேண்டியா? நான் பாருங்க பேசாம இருப்பேன்ல, ரீசார்ஜ் பண்ணல அதனாலதான் ஓடல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா நீங்க அமைதியா இருந்திருப்பீங்க. கம்முன்னு இருந்திருப்பேன்ல. எதுவுமே எனக்கு தெரியல, ஏன் ஓடலன்னு தெரியல. என்னைய பார்க்கல அவளுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுது. பைத்தியக்காரி ஆக்கணும்னே பண்ணிட்டா. முதலாளியா சொல்லியிருந்தா நான் டெய்லி உனக்கு போட சொல்ல மாட்டேன்லடா. ஆனா அப்ப என்ன வச்சிருப்பா, டெய்லி போட சொல்ல மாட்டிய, டெய்லி ரீசார்ஜ் பண்ண சொல்லுவீங்கல்ல, அதனால சொல்லல போல. அதனால ஏன்னு தெரியல. ஏன் ரீசார்ஜ் பண்ண மாட்டீங்களா? இப்படி வாங்க. என்னத்த நீங்க என்ன சொன்னீங்க? சேர்த்து வை இளந்திரன் வளரா சேர்த்து வைன்னு சொன்னீங்களே. நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் அந்த டிவியை பாக்குறீங்க சீரியல் காண்டி. அதனால அதை மிச்சம் பண்ணி நாங்க வந்து இளந்திரனுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தானே சொன்னீங்க சேர்த்து வைக்க சொல்லி, அதனால மிச்சம் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எதுல இது இந்த டிவில மட்டும் மிச்சம் பண்றீங்களாக்கா? என்னத்த நீங்க நேரம் மாமா இருந்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விடுத்தா என்னத்தா சீரியல் அப்படின்னு இருப்பார். மாமா தான் கிரேட் இந்த விஷயத்துல. நீங்க வந்து இரு இல்லம்மா இன்னொன்னு கேக்குறேன், இரு. வைஃபைக்கு பணம் கட்டுறீங்கல்ல? வைஃபை எல்லாரும் யூஸ் பண்றோம். ஒரு ஆள் காண்டியா நம்ம வைஃபைக்கு ரீசார்ஜ் பண்றோம். எல்லாரும் வைஃபை இப்ப நாங்க வெளில போறோம், ஏதாவது ஆத்திரம் அவசரம் எங்களுக்கு நீங்க போன் அடிக்க வேணாமா? அதுக்காக வேணுமா? வைஃபை வச்சுதான் போன் அடிப்பீங்களா? நீ பேசாத. டெய்லி ஒரு கொரியர் வருது, இதுல இருந்து அமேசானா அதுல இருந்து டெய்லி வருது, டெய்லி 4-5 வருது. அதெல்லாம் என்ன ஓசியா குடுக்குறாங்களா? அதெல்லாம் செலவு இல்லையா? அதுல சிக்கனம் பண்றீங்க. காம்பாவா போடுறேங்க. அவன் அந்த லூசு பையன் டெய்லி ஒண்ணு அமிச்சு அதுக்கு நான் என்னங்க பண்றது? அதுவும் உங்களுக்கு என்னங்க, நானே எனக்காண்டி ஆர்டர் பண்றேன், உங்களுக்காண்டி மயனுக்காண்டி தான் ஆர்டர் பண்றேன். நான் நாடகம் பாக்குறதுனாலதான் உங்களுக்கு வந்து அந்த பில்லு அதிகமா சேர்த்து வைக்க சொன்னது அவங்க தானே. அவங்க ஒரு மாசம் 150 ரூபா கட்ட போறா. இதுக்கு இந்த 150 வருஷம் அப்படி பாக்குறீங்க? அப்படியே வருஷத்துக்கு பாருங்க, 1000 கணக்குல வரும்ல, அந்த 1000 கணக்கு சேர்த்து வச்சா ஏன் வைஃபைக்கு மாசம் 8000 ரூபா கட்டுற? அத்தை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை கட் பண்ணிட்டு அப்புறம் என்னத்த பண்றது? நம்ம ஒரு நிமிஷம் முக்கியமா வந்து அப்பாட்ட கேட்டான். அப்பா சொன்னாரு வைஃபைக்கு மறக்காம நீங்க கட்டிடுங்க, அப்பா அதிகமா யூஸ் பண்றாங்க. அவ என்ன சொல்றா, மாமா அதெல்லாம் எதுவும் பேச மாட்டாரு பண்ண மாட்டாருங்களா? நீ என்னமோ வைஃபைக்கு அவர் கட்ட சொன்னாருங்களா? வைஃபை வந்து எல்லாருக்கும் வேணும்ன்றதால மாமா சொன்னாரு, அதுல என்ன தப்பு இருக்கு? அவர் ஒரு ஆள் காண்டி ஒரு சொல்லலையே, அவர் எல்லாரோட நலன் கருதி சொன்னாரு. ஏன்டே வந்து நேத்து ரூம்ல அப்படிதான் சொல்றா, உங்க அம்மா ஒஸ்ட், மாமா எவ்வளவு பரவாயில்ல, நம்ம பேசுறதுலாம் அம்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் அப்ப கூட அப்பா சொல்லிருக்காரு, அவ கடக்குறா விடுத்தா, அவ ஒரு கிரிக்கெட் டீம் சொல்லிருக்காரு. நினைச்சேன்டா உங்களை அவர்னால தாண்டா என்னை ரொம்ப நினைக்கிறா. அவர் அப்பப்ப என்னமா சொல்லிருக்காரு, அவ கிரிக்கெட் அவ அப்படிதான் கத்துவா, நீங்க கண்டுக்கிறாங்க உங்களைனாலே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதனாலதான் ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருக்கிய. சரி இப்ப ரீசார்ஜ் பண்ணலங்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியும், அன்னைக்கே சொல்லிட்டேன் நானு. அவருக்கு தெரியுமா? அப்புறம் அவருக்கு தெரியும், அவர் சொல்லிருக்கலாமே உங்கள்ட்ட, நீ ஏன்டி சொல்லல ரீசார்ஜ் பண்ணல? சொல்லிட்டேன் மாமாட்ட, மாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னு சொன்னேன்ல நானு. டிவி போட சொன்னது யாரு? அத்தை போட சொன்னாங்களா? போட்டியா? என்னதா ஓடணும் கேட்டா நீ என்ன சொல்லிருக்க? அவங்க மூஞ்சல் அடிச்ச மாதிரி இல்ல, ரீசார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது. ரீசார்ஜ் பண்ணாம கிடக்குன்னு சொல்லலாம். அது சொன்னா ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளவு இந்த நான் உங்கள்ட்ட பேசுறதுலாம் வேலை இல்லை. நேரா போய் அப்பாட்ட காட்டுங்க, அது சரியா இருக்கும். போங்க. எனக்கு வேணா வெளியில இருந்தலாம் இல்லைடா,
என் தலைக்கு மேல என்ன தாண்டவம் அடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன இந்த வச்சக்கிற ஐயோ என்னையே மாட்டி விட்டாங்க. நான் என்ன இவர்கிட்ட எப்படி சமாளிக்கணும் தெரியல. தலை எழுத்து